பெரிய கெட்டித்தண்டைன்னு அதுக்கு பேர். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தண்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையனை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. திருப்புகழ், திருச்செந்தூர். 6 தண்டை வச்சிருக்கேன். முழிச்சு பார்த்தா தலைமாட்டில் 6 தண்டை. அவருக்கு எப்படி இருக்கும்? கொண்டுகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1.5 வருஷத்தில் ஒரு ஆண் குழந்தை, ஒரு தண்டை. அடுத்து 2 வருஷம் அடுத்த ஆண் குழந்தை, அடுத்த ஆண் குழந்தை, 6 ஆண் குழந்தை பிறந்தது. கேட்டது 1, கிடைச்சது 6. அதான் சிவபெருமான். மனுஷங்கிட்ட போய் 50,000 கேட்டா 50 ரூபா 5 நாளைக்கு அப்புறம் கொடுப்பேன். சிவபெருமான்கிட்ட கேட்டால் அப்பவே கொடுப்பேன். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும். போகமும் இருக்கணும், திருவும் இருக்கணும். புரியுதா? மகால் பணம் மட்டும் இருந்து புண்ணியம் இல்லை, பணத்தை அனுபவிக்க தலையெழுத்து வேணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் 4 காரு வச்சிருக்காரு. அவர் போகிற போது எல்லா காரும் ரிப்பேராக இருக்கும். அடுத்த வீட்டில் ஒருத்தன் காரே கிடையாது, ஃப்ரெண்டு வந்து தினம் ஓசி காரில் கூட்டிக்கிட்டு போகிறேன். அவனுக்கு போகம் இருக்கு, இவனுக்கு திரு இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா தானுங்க அனுபவிக்கலாம். நம்ம வீட்டு வேலைக்காரன் 15 இட்லி சாப்பிட்றேன். நம்மளை டாக்டர் 2 கோதுமை தோசை சாப்பிடுன்ட்டாரு. புரியுதா? அது மாதிரி கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். 6 ஆண் குழந்தைங்க, வதன்னு பொம்பளை பிள்ளை. அப்புறம் 4 பொண்ணு, 6 ஆண், 10 பிள்ளை பிறந்தது. கேட்டது 1, 10. இந்த செய்தியை சென்னையில் ஒரு கூட்டத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன். ஒரு அம்மையார் எந்திரிச்சாங்க. ஐயா, என்னமோ செய்ய போகிறாங்க, என்ன பேசுவாங்களோ தெரியும். என்ன? எங்கள் தாத்தா அந்த 6 பேரில் ஒருத்தர். எப்படி இருக்கான்? திருவாசகம் அங்கே போயிடுச்சு. நம்பி படியுங்கள், எல்லாம் தருங்கான், எல்லாம் தருங்கான். பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து. இந்த கோகலியை பற்றி ஒரு சண்டை வந்துச்சுல்ல சாமி. எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்லிப்படுறேன். பாலராமாயணம்லாம் நிறைய படித்தவங்க, நான் அப்படியெல்லாம் படிக்காதவன். காமராஜர் சொல்லுவார், நான் படிக்காதவன். படிக்காதவன் இல்லை, படியாதவனும் பார். அது மாதிரி கோகலி பேச்சு, ஒரு பேச்சு வந்துச்சுல்ல. கோகலின்னா எந்த ஊர்?